ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதை கேட்கலாம். வெற்றிமாறன் எம்எல்ஏ அன்புமணியின் அலுவலகத்தை அடையும் போது வாசலிலேயே அவனுக்காக காத்து நின்று கொண்டிருந்தது போலீஸ். வாங்க மிஸ்டர் வருங்கால எம்எல்ஏ. இன்ஸ்பெக்டர் அசோக் கோபமாக அவனை வரவேற்க, இன்ஸ்பெக்டரின் அருகில் வந்த வெற்றி, என்ன இன்ஸ்பெக்டர் சார், அன்புமணி சார பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஜூனியர் அன்புமணியான உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னையா? ஆமாடா, உன்னதான். இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு சாதகமா நடந்துகிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரையும் அதே மாதிரி நினைச்சிடாத சார். நீங்க வந்த நேரத்துல இருந்தே ஏதோ புதிராவே பேசிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பேசினா நல்லா இருக்கும். தெளிவா பேசணுமா? சரி வா, ஸ்டேஷன்ல போய் ரொம்ப தெளிவா பேசலாம். அதற்குள் எம்எல்ஏ அன்புமணி அலுவலகத்திற்கு வந்து விட்டார். காவலர்கள் வாசலில் நிற்பதை கண்டு நேராக அவர்களின் அருகில் வந்து என்ன ஏது என்று விசாரித்தார். சார், பச்சையப்பன் காலேஜ் ப்ரொஃபசர் மிஸ் கங்கா கிட்ட உங்க தொண்டன் ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டான். அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வந்திருக்கேன். என்ன சார் இது, ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டா கூட புகார் கொடுப்பாங்களா? என்ன சார் எதுவும் புரியாத மாதிரி பேசுறீங்க? ரொம்ப தப்பா நடந்துகிட்டான் சார், அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அன்புமணி வெற்றியை பார்த்தார். என்ன வெற்றி இது, இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்க, திரும்பவும் ஏன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ற? ஓ, இது தொடர்கதையா? அப்படின்னா உன்னை கண்டிப்பா கைது பண்ணி தான் விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் கோபமாக கூற, ஆமா சார், இது தொடர்கதை தான். ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு நடந்து போச்சு, அது அதோட முடிஞ்சது. ஆனா அதை இப்போ தொடர்கதையாக்குறது ப்ரொஃபசர் மிஸ் கங்கா தான். என்னடா, தோசைய அப்படியே திருப்பி போடுற மாதிரி புகார் கொடுத்தவங்க மேலேயே புகார் கொடுக்கற? தப்பெல்லாம் அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி பேசுற? தப்பெல்லாம் அவங்களே தான் சார் பண்ணாங்க. சார், முதல்ல நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பத்தி என்ன புகார் கொடுத்தாங்கன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும் சார். அவங்க ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏற நிக்கும் போது அது வழியா பைக்ல வந்த நீ பைக்க ஓரமா நிறுத்திட்டு அவங்க கிட்ட போய் ஏதோ தப்பா பேசினதா புகார் கொடுத்திருக்காங்க. ஓகே சார், அவங்க புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுக்கறது ஒரு பொண்ணுன்னா உண்மை என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? உண்மையா? அப்படின்னா அவங்க சொன்னது பொய்ன்னு சொல்றியா? பொய்யே தான் சார். இவங்க சொன்ன அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா அதை பரிசோதிச்சா உங்களுக்கே உண்மை தெரியும் சார். அவங்க சொல்ற மாதிரி எந்த அசம்பாவிதமும் அங்க நடக்கலன்னு உங்களுக்கே தெரியும் சார். அப்படின்னா அங்க என்னதான் நடந்தது? என்னுடைய பைக் பஞ்சர் ஆயிடுச்சு சார். இந்த வெயில்ல ரோட்ல நின்னு பேசவா முடியும்? வெயிட்டிங் ஷெட் பக்கத்துல இருந்தது. வெயிட்டிங் ஷெட்டுக்குள்ள போய் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் போன் பண்ணி பேசினேன் சார். அதுக்கு போய் முன்விரோதம் காரணமா நான் ஏதோ அவங்க கிட்ட தப்பா பேசினேன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அப்படியா? அப்படிதான் சார். நீங்க வேணா அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க சார். சரி, நான் போய் செக் பண்ணிட்டு உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். அப்ப நீ ஸ்டேஷனுக்கு வந்தா போதும். இன்ஸ்பெக்டர் சென்று விட, என்னப்பா நடக்குது வெற்றி? நீ சொல்றத பார்த்தா அந்த கங்காவை நீ பார்த்திருந்தா கண்டிப்பா சும்மா இருந்திருக்க மாட்ட, போய் வம்பு பண்ணிருப்ப. ஆனா நீ வேற கதையெல்லாம் சொல்ற, அதை என்னாலேயே நம்ப முடியலையே. நம்பிதான் சார் ஆகணும். இந்த கங்கா எப்படிப்பட்டவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ஏதாவது வம்பு பண்ண அவ கண்டிப்பா போலீஸுக்கு தான் போவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக எல்லாம் பயந்து ஒளிஞ்சு ஓட முடியுமா? என் வாழ்க்கையில விளையாடினவளை சும்மா விடுவேனா? பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போக எல்லாம் முடியாது சார். அதனாலதான் அவள் அந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்ததும் அங்க ரோட்டோரமா கிடந்த பாட்டில் துண்டு மேல பைக்கை ஏத்தி இறக்கி பஞ்சர் பண்ணிட்டு பைக்க ஓரமா நிப்பாட்டிட்டு அவ பக்கத்துல போய் நின்னு பேச வேண்டியதையெல்லாம் செல்போன் எடுத்து பேசுற மாதிரி பேசிட்டு அவளை அங்க இருந்து தலை தெறிக்க ஓட விட்டுட்டு வந்தேன். பாவம் சார், அவ நான் செல்போனை எடுத்து வச்சு பேசுறேன்னு அவளுக்கு தெரியல. அவ அதை கவனிக்கல. என்ன பார்த்ததும் தலைய தொங்க போட்டுக்கிட்டா. அப்புறம் எப்படி நான் செல்போனை எடுத்து வச்சு பேசினத அவ கவனிப்பா? அப்படின்னா எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ற. வேற வழி? திரும்பவும் ஜெயிலுக்கு போக எனக்கு என்ன பைத்தியமா? சரி, இந்த பிரச்சனை இதோட தீரும்ல? எங்க சார் முடியும்? இது ஒரு தொடர்கதை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
போக போகதான் கதை சூடு பிடிக்கும். இந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒண்ணு அவ சாகணும், இல்ல நான் சாகணும். சரி, அது உங்க பிரச்சனை, நீங்க ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனா என் பிரச்சனைக்கு என்ன வழி? யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொன்ன, என்ன முடிவெடுத்திருக்க? சார், உங்ககிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்குன்னா அத வேற ஏதாவது பிசினஸ்ல போடுங்க சார், இல்ல பேங்க்ல போடுங்க சார். அதை விட்டுட்டு உங்க பையனுக்கு சினிமா ஆசை வந்துடுச்சு, சினிமா எடுக்க ஆசைப்படுறாருன்னு சொல்லி எதுக்காக காசை தண்ணியில கரைக்கிறீங்க? அவன்கிட்ட சொல்லிட்டேன்பா, ஆனா கேட்க மாட்டேங்கிறானே. பெரிய ஹீரோவை வச்சு படம் எடுக்கணும், அப்ப சக்சஸ் ஆயிடும்னு தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கான். பெரிய ஹீரோனா 50 கோடி 100 கோடி சம்பளத்தையே கேக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் கிடையாது. ஆனா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். சரி, ஆசைப்படுறான், அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நீ சொன்ன மாதிரி காசு தண்ணியிலேயே கரைக்க முடியும்? காசை கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போடணும், ஹீரோ நான் சொல்ற ஆளாதான் இருக்கணும்னு சொல்லி உன்னை ஹீரோவா போட சொல்றேன். நீதான் இந்த காலத்து ஹீரோக்கள் மாதிரி சும்மா செமையா இருக்கியே. நீ என் கூட வரும்போதெல்லாம் பொண்ணுங்க என்கிட்ட ஏதாவது பேசணுன்றதுக்காக என் பக்கத்துல வர்றதில்ல, உன்னை பாக்கணும்ன்றதுக்காகவே என் பக்கத்துல வந்து ஏதாவது பேசுவாங்க. அத நீ கவனிச்சிருக்க மாட்ட, ஆனா நான் ரொம்ப நல்லாவே கவனிச்சு வச்சிருக்கேன். அப்பவே என் பையன் எடுக்கிற சினிமாவுக்கு நீ தான் ஹீரோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது வேணுமா சார்? அதுதான்ப்பா வேணும். பெரிய ஹீரோவை எல்லாம் தூரத்துல வச்சு பார்க்கதான் முடியும். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம சினிமால நடிக்க வைக்க முடியாது. உனக்குன்னா 5 லட்சம் இல்ல 10 லட்சம் கொடுத்தா போதும். படம் ஓடுனா லாபம், இல்லனா உடம்பு ஃபுல்லா பஞ்சர் ஆகி காயப்பட்டு கிடக்காம லேசான காயங்களோட தப்பிச்சிடலாம் பாரு. நீ என்ன சொல்ற? சார், நான் கொஞ்சம் யோசிக்கணும் சார். இன்னும் எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, யோசிச்சு நான் நல்ல முடிவா சொல்றேன். என்னப்பா இது, 1 மாசம் முன்னாடியே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இன்னுமா யோசிக்காம இருக்க? சீக்கிரமா யோசிச்சு சட்டு புட்டுன்னு ஒரு முடிவை சொல்லுப்பா. முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும். அவன் வேற காசை கொடுப்பா சினிமா எடுக்கணும்னு சொல்லி உசிரை எடுத்துட்டு இருக்கான்பா. ஓகே சார், நான் யோசிச்சு நல்ல ஒரு பதிலா உங்களுக்கு சொல்றேன். சரிவா, உங்ககிட்ட அரசியல் பேசணும். அவனையும் அழைத்து கொண்டு அலுவலகத்திற்குள் சென்றார் அன்புமணி. ஒரு 2 மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் அசோக்கிடமிருந்து எம்எல்ஏ அன்புமணிக்கு அழைப்பு வந்தது. வெற்றிமாறனை உடனே காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் இன்ஸ்பெக்டர். என்னுடைய ஹீரோவை திரும்பவும் ஜெயில் அடைக்க போறாங்களா? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது என்று கூறியவர் வக்கீலோடு வெற்றியையும் அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் வர இன்ஸ்பெக்டர் கங்காவை அமர்த்தி லெப்ட் ரைட் வாங்கி கொண்டிருப்பதை கண்டதும் அவர் மனம் குளிர்ந்தது. வக்கீல் தேவையில்லை போல இருக்கே. இன்ஸ்பெக்டர் முன்னால் வந்து வெற்றியும் அன்புமணியும் நிற்க, சாரி சார், தேவையில்லாம உங்களை தொல்லப்பட வேண்டியதா போச்சு. மிஸ்டர் வெற்றி கிட்ட இவங்க சாரி கேட்கணும், அதுக்காக தான் மிஸ்டர் வெற்றியை காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்க சொன்னேன். நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? இல்ல சார், பொம்பளைங்க புகார் கொடுத்துட்டா நம்ம போலீஸ் அவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குது, நீங்களும் அப்படிதானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி சார், நான் கூட தீர விசாரிக்காம மிஸ்டர் வெற்றியை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டேன். அதுக்காக நானும் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி மிஸ்டர் வெற்றி. மிஸ் கங்கா, பொய் புகார் கொடுத்து இந்த இளைஞனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண முயற்சி பண்ணதுக்காக உங்க மேல நான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனா நீங்க ஒரு கௌரவமான வேலையில இருக்கீங்க, அதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி பொய் புகாரை கொண்டு வந்து என் முன்னாடி நீட்டாதீங்க. அவள் எழுதி கொடுத்த அந்த புகார் மனுவை அவளை நோக்கி வீசுவது போல் மேஜை மீது வைத்தார் இன்ஸ்பெக்டர். வெற்றியின் கண்கள் வேகமாக புகாரின் மீது ஓடியது. கீழே கங்கா என்று பெயர் எழுதி அவளது செல் எண்ணையும் அவள் எழுதி இருப்பதை கண்டவன் சட்டென்று அதை மனதிற்குள் மனப்பாடம் செய்து கொண்டான். கங்கா எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, என்ன மிஸ் கங்கா, மிஸ்டர் வெற்றி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. நோ சார், என்னால இந்த ரவுடி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. இவன் என்கிட்ட தப்பா பேசினது உண்மை, ஆனா இப்ப இல்லைன்னு சொல்றான். சூப்பரா நடிக்கிறான். இவன் ஒரு நடிகன் சார். பாத்தியா பாத்தியா, அந்த பொண்ணே சொல்லுது நீ நடிகன்னு, சூப்பரா நடிக்கிறேன்னு வேற சொல்லுது. நீயே சினிமால ஹீரோவா நடிகேன். ஐயோ சார், இங்க வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதுக்கிடையில கப்பல் ஊட்டுறீங்களே சார். சரி சரி, நம்ம விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் நிம்மதி, என் வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியை எல்லாம் கெடுத்த பொறுக்கி சார். மிஸ் கங்கா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. வாய்க்கு வந்ததை பேசல சார்.
இவன் என் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடினான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். நடந்த அனைத்தையும் கங்கா கூற வாயடைத்து போன இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றத கேட்கும் போது கண்டிப்பா இவன் உங்ககிட்ட தப்பா பேசி இருப்பான்னு எனக்கும் புரியுது. ஆனா சாரி மிஸ் கங்கா. சாரி, நீங்க மிஸ்ஸா இல்ல மிஸ்ஸஸா? கோபமாக இன்ஸ்பெக்டரை முறைத்தாள் கங்கா. ஓகே மிஸ் கங்கா, சாட்சிகள் அவனுக்கு சாதகமா இருக்கிறதால என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது சார். இவன் இனி இதே மாதிரி என்கிட்ட வம்பு பண்ணுவான் சார். என்ன நிம்மதியா வேலைக்கு போய் வர விடவே மாட்டான் சார். அப்படின்னா இவன் திரும்பவும் வந்து தொல்லை பண்ணா அதை அப்படியே வீடியோவா எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அதுதான் இன்ஸ்பெக்டர் ஐடியா எல்லாம் போட்டு கொடுத்துட்டார்ல. கிளம்பு கிளம்பு, சாட்சி இல்லாம இங்க எதுவும் வேகாது. கிளம்புங்க மேடம். ஏளனமாக வெற்றி கூற கோபமாக எழுந்தவள் அவனை வேண்டுமென்றே தன் ஹேண்ட்பேக்கால் இடித்து விட்டு செல்ல, அப்பா என்றவன், பேகால இடிச்சா கூட இதமாதான் இருக்கு என்று கூறி அவளை கடுப்பேத்த தலையை திருப்பி அவனை எரித்து விடுவது போல் பார்த்தவள், இத போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுடா, ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவள் கூறிய அந்த வார்த்தை அவன் கோபத்தை 100 டிகிரியாக உயர்த்த பற்களை நரநரவென்று கடித்தான். அதை கண்டு ஏளனம் கலந்த வெற்றி புன்னகையை உதிர்த்து விட்டு தலையை அலட்சியமாக திருப்பிக் கொண்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியே சென்றாள் கங்கா. உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. என்கிட்ட ஏண்டா வம்பு பண்ணணும்னு நீ நினைச்சு கதறணும். வாய்க்குள் முணுமுணுத்தவன் தலையை திருப்பி இன்ஸ்பெக்டரை பார்த்தான். சார், நாங்க போலாம்ல? போலாம். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அத மறந்துடாத. அது பல நாள் திருடனுக்கு சொன்ன பழமொழி சார். நான் திருடன் கிடையாது. ஏன் இப்படி பண்ற? ஒண்ணு இல்லைனாலும் அவங்க உன்னுடைய மனைவி தானே. மனைவியா? யாரு சார்? அந்த பத்திரக்காளியா? அதுதான் தாலிய அன்னைக்கே கழட்டி முகத்துல வீசிட்டாளே, அப்புறம் என்ன சார் மனைவி? அவங்க அப்ப என் பேர்ல கேஸும் கொடுத்திருக்கான். கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். அதுவும் சரிதான், கேஸ் வேற நடக்குது இல்ல. சரி பாத்து, என்கிட்ட இனி நீ சிக்கன அவ்வளவுதான், சுளுக்கு எடுத்து விட்டுடுவேன். ஓகே சார். சுளுக்கிடுச்சுன்னா கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். குறும்பாக கூறிவிட்டு சென்றவனை கோபமாக முறைத்தார் இன்ஸ்பெக்டர். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.